கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதனால் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you through this online. அதேபோல் Likewise, உங்களோடும் கூட with you, கர்த்தருடைய கிருபையும் God's grace is with you. பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் The presence of the Holy Spirit. இருப்பதை உணர்ந்து When you start to experience that, நீங்கள் தேவனை ஸ்தோத்திரியுங்கள், you thank God for that. தேவனை துதியுங்கள். Praise God. அதன் மூலமாக அவருடைய தொடுதலை முழுமையாய் உணர முடியும். Through that, you can able to receive God's touch in your life. ஆண்டவர் நமக்கு தூரமானவர் அல்ல. God is not far from us. நம்மோடு நெருங்கி பழக விரும்புகிறார். He wants to come near you and have a fellowship with you. நம்முடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்க விரும்புகிறார். He wants to solve all your problems. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாக விரும்புகிறார். God wants us to have a good life in this earth. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, உலகத்தில் தேவன் இருந்த போதிலும் கூட when He was in this world, உலகம் அவரை அறியாமலே இருந்தார்கள். the world did not have knowledge about Him. அவர் இன்றைக்கும் இருக்கிறார். He is today also. இன்றைக்கு வாழ்கிற மக்களாகிய அநேகர் Today, the people who are living around us, அவரை அறியாதபடியே காலங்கள் கடந்து போகும்படியான சூழலுக்குள் இருக்கிறார்கள். they don't have any knowledge about God. அறியாமலே மரித்து போகிற மக்கள் லட்சக்கணக்காய் கோடிக்கணக்காய் இருக்கிறார்கள். Without knowing, people in this world are getting died today also. அவரை குறித்து விவரமாக வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. Bible says very clearly this verses. தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் கூட In the life of godly one also, அவர்களும் கூட விலகிக் கொள்ள முடியாதபடி இருக்கிறார்கள். sometimes they also don't know God. தனிப்பட்ட முறையிலே In their personal life also, தேவனுடைய தேடுதலை அவர்கள் தெளிவாக கடந்து போகாதபடிக்கு, they don't have the clarity of how to seek God. அவருக்கென்று நேரம் கொடுக்காதபடிக்கு, They are not spending a time with God, வேதத்தை வாசிக்காதபடிக்கு, not reading the word of God. அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு They don't understand. தேவ ஜனங்களுக்கும் கூட வீணாய் போய் கொண்டிருக்கிறார்கள். Even the godly people, one also, they're spending their days. விளக்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But Bible says it very clearly. இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக In this time also, let's meditate on God's word. யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் Gospel of John, chapter 3, 13ஆம் வசனம். verse 13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்குமான மனுஷகுமான இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. And no man hath ascended up to heaven, but he that came down from heaven, even the Son of Man, which is in heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கினார் என்று சொல்லி இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது. Jesus is the one who came down from heaven. அதோடு மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. And it is also says, which is in heaven also. மறுபடியும் பரலோகத்துக்கு அவர் ஏறினார் என்று சொல்லப்படுகிறது. And it starts with ascended up to heaven. He went to heaven also. வேதத்தில் ஒருவரும் அப்படியாக போனதாக சொல்லப்படவில்லை. In the Bible you can see no one has ever went to heaven. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரும் கூட சொல்லப்படவில்லை. Not even the godly one also has reached heaven. யாவரும் உலகத்தில் பூமியில் பிறந்தவர்கள், They born in this world, தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள். they born to a woman. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ But Jesus is, பரலோகத்திலிருந்து இறங்கினவர், but he came down from heaven. பரலோகத்தில் இருந்தவர், He is in heaven. பரலோகத்துக்கு ஏறி போனவர். Again he went up to heaven. வேறு யாராலும் உலகத்தில் சொல்ல முடியாது. No one in this world can able to say that boldly. இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மேன்மையான மனுஷன்தான் சொல்ல முடியாது. You may look at people who are very familiar and from famous background, they can also not even say. வல்லமையுள்ள மனுஷனால் சொல்ல முடியாது. Even the powerful leader cannot able to say. பிரபலமான மனுஷனால் சொல்ல முடியாது. Even the famous one cannot able to say. ஆனால் வேதம் இயேசுவை குறித்து But Bible says about Jesus Christ in this verse, விளக்கமாய் சொல்லியிருக்கிறது. saying it very clearly. பரலோகத்திலிருந்து வந்தவர், He came down from heaven. பரலோகத்திலே இருந்தவர், He is in heaven. பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர். And he ascended up to heaven. அதுதான் தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். The God we are worshiping is a great God. மகிழ்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். Let's rejoice and thank Him. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட Whatever problem you are facing, இயேசுவுக்கு நிகரானவர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. that problem is not compared to Jesus. நாம் யாரையும் கண்டம் பண்ணபடியாய் யோசிக்க கூடாது. We are not to condemn others. யாரையும் நோகடிக்கும்படியாய் யோசிக்க கூடாது. We are not the one to insult or disrespect others. நம்மை குறித்து பெருமையை பேசக்கூடாது. We should not think ourselves so proud. மற்றவர்களை தாழ்வாயும் சொல்லக்கூடாது. We do not look at others like a low. வேதம் சொல்வதை விளக்கி நாம் சொல்ல வேண்டும். As we see the Bible and they have to do like வேதம் தான் சொல்லி இருக்கிறது. Bible says it very இந்த clearly. வேதம் என்பது என்னவென்று சொன்னால், This Bible is what? வானம் ஒழிந்து போகலாம், Heavens may move,
பூமி அழிந்து போகலாம், this earth may destroy. உலகத்தில் இருக்கிற சகலமும் அழிந்து போவதற்கான காலங்கள் வரும். Whatever thing in this universe, they may get erased. ஆனால் இந்த வேத புத்தகமோ, But this Bible, இதில் இருக்கிற வார்த்தையோ the words of the Bible, ஒழிந்து போகாது. it will not be destroyed. இன்றைக்கு ஒரு விளக்கத்தோடு நாம் வாழ்வோம். So let us understand this truth very clearly. இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் அனுசரிக்கின்றோம், We are going to observe the birth of Jesus in this month of December. கொண்டாடுகின்றோம். We are going to celebrate it. அவர் யார் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். This Bible very clearly says who Jesus is. பரலோகத்திலிருந்தவரும், He is the one who is in heaven. பரலோகத்திலிருந்து வந்தவரும், He came down from heaven பரலோகத்துக்கு போனவர் இவர்தான். and he ascended up to heaven. உலகத்தில் யாரும் இல்லை. No one in this world. இந்த விளக்கத்தோடு கூட So let us boldly with this understanding, விலையை பெற்றுக்கொண்டு we receive this answer today. நாம் வைராக்கியமாய் வாழ்வோம். Let us have zeal for God. அநேகர் எப்படியாயினும் When we are to lead this truth to many people நம்முடைய அன்பினாலும் நம்முடைய கனியினாலும் through our fruits and our love for others, தேவன் பக்கம் இழுக்க நாம் பிரயாசப்படுவோம். will bring other peoples also to God. ஒரே ஒரு வாழ்க்கை தானே, There is only one life. எப்போது நம் வாழ்க்கை முடியும் என்று சொல்ல முடியாதே. We don't know when it is going to end. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையான வருஷங்கள், We receive this grace. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையான நாட்கள், We receive these days of grace. இப்பேற்பட்ட காலங்களிலே In these times, நம் தேவனை குறித்து let us think about God. சொல்லியே தீர வேண்டும். We should share this truth to அது the world. நம்முடைய கடமை. That is a responsibility. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் Bible says if you didn't say the gospel, எனக்கு ஐயோ என்று பார்க்கிறோம். oh, it says இந்த மாதம் this month மகிமையான மாதம். will be a glorified month. நம்மால் முடிந்த அளவுக்கு The way we can தேவனை குறித்து அறிவிப்போம். share the truth about God to அவர் நாமத்தினால் அனைவருக்கு நன்மை செய்வோம். in His name we can do a good to others. ஆசீர்வாதத்தோடு தான் முடிக்க போகிறோம். We are going to end this with a blessing. ஜெபிப்போமா? Let's pray. அன்பின் ஆண்டவரே, Dear Heavenly நீர் Father, யார் என்பதை எங்களுக்கு thank you for revealing yourself வேதத்தின் மூலமாய் தெளிவாய் விளக்கிக் கொண்டு வருகிறீர். through this words. You are speaking very clearly, Lord. பவுல் சொல்வது போல, As Paul says, நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் the one we have believed என்னால் அறிவேன் என்று பார்க்கிறவனுமாக is whom we know, Lord. நாங்கள் அறிந்திருக்கிறோம். We know you, Lord. நீர் பரலோகத்திலிருந்து இறங்கினவர், You are the God who came down from heaven. பரலோகத்தில் இருந்தவர், You are the one who is in heaven. மக்கள் பார்க்க பரலோகத்துக்கு ஏறி சென்றவர், As the people look at you, are ascended to பெரிய heaven. தேவன், You are a great God. எங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கிற தேவன், You are the one who brings solution to our எங்கள் problems. மூலமாய் மையப்படுகிற தேவன், Through us, you are glorified. எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். You are the one who gives victory to us. நாங்கள் ஆராதிக்கிறவர், With the one we worship, நாங்கள் துதிக்கின்றவர், the one we praise. உயிராய் உலாவுகிறவர். Oh, is Lord, you are faithful and you are glorified and you liveth forever. We thank you, Lord. We thank you, Lord. நன்றியோடு துதிக்கிற We thank you, Lord. நீ Always. கொடுத்த வெளிப்பாடுகளுக்கு நன்றி. Thank you for giving the விவரமாய் revelation. ஆராதிக்க, We understand and மகிழ்ந்து praise ஆராதிக்க, you with a joyful heart. அற்புதம் செய். Do a miracle. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.